வணக்கம். உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே, ஜோதிட அபிமானிகளே மற்றும் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களே, இன்றைய மாதாபிதா குரு தெய்வம் அருளாலும் கோள்களின் அருளாலும் பஞ்சபூதங்களின் அருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்களுடன் இன்றைய பதிவில் நாம் தொடங்குவோம். ஜோதிடமும் விஞ்ஞானமும் பரிகாரங்களும் ஏதாவது ஒரு காரணத்தை கூட்டி மாதமோ வருடமோ அல்லது இத்தனை நாளைக்கு ஒரு இடத்தில் கூட்டி நாம் அனைவரும் ஒன்று கூடி ஒரு தீர்மானம் நிறைவேற்ற நோக்கில் இலவசமாக அனைத்து வசதிகளும் செய்து உங்களை ஒன்று திரட்டி அங்கே பல கருத்துக்களை வலியுறுத்தி ஜோதிடத்தின் ஒரு நம்பகத்தன்மையை வலியுறுத்துதல் இந்த வகையில் நாம் பார்த்து வருகிறோம். எனவே ஒரு இடத்தில் ஒரு தகவல்களை கூறியவுடன் மாதம் அல்லது ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒரு முறை அனைத்து இடங்களிலும் நாம் ஒன்று கூடி ஆண்டி கூடி மடம் கட்டியதை போலவும் ஒவ்வொருவரும் அவரவருடைய செயல்பாடுகளுக்காக உடைய கூட்டங்களை கூட்டி கண்டிப்பாக வரும் பொழுது மற்ற கூட்டங்களையும் அழைத்து வர கூறி ஒரு கூட்டத்தை கூட்டி நம்பத்தகுந்த வார்த்தைகளை கூறுவது நாம் கண்கூடாக அறிய வருகிறோம். எனவே அந்தந்த இடங்களில் கூடும் கூட்டத்தின் வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வர முடியாது. நம்பகத்தன்மை உள்ளதா இல்லை, நம்பகத்தன்மை போல் கூறுகிறார்களா என்று மூளைச்சலவை செய்கிறார்களா என்று சிந்தித்து நாம் செயலாற்ற வேண்டிய காலகட்டத்தில் உள்ளோம். ஆதி காலத்தில் மன்னர் காலத்தில் எடுத்துக்கொள்வோம். மன்னர் காலத்தில் ஆஸ்தான புலவர்களும் ஆஸ்தான மந்திரிமார்களும் அவர்களுக்கு ஆஸ்தான குருவும் அதே சமயத்தில் ஒரு வைத்தியரும் ஆஸ்தான ஜோதிடரும் அவையில் இருப்பதை நாம் கண்கூடாக அறிந்து வருகிறோம் பண்டைய காலங்களில். அதுபோல் அந்த பாரம்பரியத்தின் ஜீன் என கூறலாம். அதன் தொடர்ச்சியாக நாம் இங்கு இப்பொழுது அநேக இடங்களில் மாவட்டம் தலைநகர் மற்றும் ஊருக்கு ஊர் பெருகி வருகிறதை நாம் கண்கூடாக அறிகிறோம். எனவே நம்ப தகுந்த வார்த்தைகளையோ அல்லது நம்ப முடியாதவைகளோ நம்ப கூடியவாறு கூறி அதனை மெய்ப்பிக்கு பணியில் ஈடுபட்டு உள்ளோம். எனவே இதில் நம்பகத்தன்மை உள்ளதா என சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு விழிப்புணர்ச்சிக்காக இந்த பதிவில் நான் குறிப்பிடுகிறேன். யாரையும் மனதில் வைத்தோ யாரையும் குறை கூறியோ இந்த பதிவு இங்கு இடப்படவில்லை. எனவே ஜோதிடத்தில் மூத்த அல்லது பண்டைய கால ஏடுகளின் மூலமாக அதனை பல பகுதிகளாக பிரிவு எடுத்து நம்பகத்தன்மை உள்ளதா, விஞ்ஞான ரீதியாக அனைத்து பூமி மற்றும் பூமியினுடைய துணைக்கோள் சந்திரன் சூரியன் அன்றாடம் நாம் சந்திரனையும் சூரியனையும் பார்க்கிறோம். அது இல்லாமல் வானவெளி மண்டலத்தில் பல கோள்கள் நம்மை சுற்றி வருகின்றன. ஈர்ப்பு விசையினால் ஒரு கிரகத்தில் சந்திரனினுடைய மேடுபள்ளங்களை நாம் பார்க்கும் பொழுது எரிக்கற்களாகவும் சூரியனிலிருந்து பிரிந்து வரக்கூடிய ஒரு ஆகாசன சக்தி அல்லது காந்த சக்தியினால் பல தாக்குதல்களை சந்திரன் பெற்றுக்கொண்டு உள்ளதுதான் என கூற வேண்டும். எனவே எரிந்து வந்த கற்களும் உண்டு, எரியாமல் வால் நட்சத்திரங்களையும் நாம் அவ்வப்பொழுது அபூர்வமாக நாம் பூமியிலிருந்து பார்த்து கொண்டுதான் உள்ளோம். என இந்த விஞ்ஞான உண்மைகளை நாம் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் உள்ளோம். கோடிக்கணக்கான தொகையை செலவு செய்து சந்திரனில் இறங்கி சந்திரனை ஆய்வு செய்யும் நாம் ஜோதிடத்தை ஆய்வு செய்ய தவறிவிடுகிறோம். எனவே ஜோதிடமும் ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட மெய்ஞானிகளும் ஜோதிட அறிஞர்களும் புற்றீசல் போல் பெருகி வருகிறது நாம் கண்கூடாக நாம் அறிந்து வருகிறோம். எனவே இந்த உண்மைத்தன்மையை சிந்திக்கும் ஒரு ஆற்றலை மனிதன் ஆறறிவுள்ள மனிதனுக்கு வழங்கியுள்ளதை பயன்படுத்தி நம்பிக்கை தகுந்ததா அல்லது நம்ப தகுந்த வகையில் உள்ளதா என சிந்திக்க வேண்டிய காலத்தின் கட்டாயில் உள்ளோம். எனவே சில விஷயங்களை மூளைச்சலவை செய்து பொய்யை உண்மை போல் கூறவும் தலைப்பட முடியும் என நாம் சிந்திக்க வேண்டும். யார் ஒருவருக்கும் ஒரு உண்மைக்கு புறம்பான வார்த்தைகளை நம்ப வைக்கவோ அல்லது நம்பிக்கை துரோகம் செய்யவோ அல்லது குறுக்கு வழியில்
பொருள் ஈட்டுவதற்கான ஏதோ ஒரு கருவியாக பயன்படுத்துவதோ. எனவே இந்த சமுதாயத்தில் ஒரு மோசமான அல்லது நம்ப தகுந்த முடியாத ஒரு சில விஷயங்களை கூடிய அளவிற்கு எடுத்து கூறி நம்பகத்தன்மையை உண்டாக்கி பொருள் ஈட்டுதலில் ஒரு தொழிலாகவும் பிழைப்பாகவும் உள்ளது. அநேக வணிகங்களிலும் அநேக துறைகளிலும் உள்ளதை நாம் அறிவோம். ஜோதிடத்தை மட்டும் நாம் குறிப்பிட்டு கூறவில்லை. அனைத்து செயல்பாடுகளிலும், அனைத்து வணிகங்களிலும், அனைத்து துறைகளிலும், அனைத்து விஷயங்களிலும் உள்ளது. எனவே இது ஒரு மோட்டிவேஷனல் அல்லது ஒரு சிந்தனைக்கான ஒரு பதிவாக எடுத்துக்கொள்ளுமாறு இந்த எனது பதிவினை தொடர்ந்து பின்பற்றும் அநேக உண்மைத்தன்மை அறியும் ஒரு நபர்களை நம்பிக்கை ஊட்டும் ஒரு வகையில் நாம் இந்த பதிவினை இங்கே ஏற்றுக்கொண்டுள்ளேன். எனவே ஒரு நம்பகத்தன்மை உள்ளதாக விழிப்புணர்ச்சிக்காகவும் இங்கே இதனை இன்றைய சூழ்நிலையில் கூற தலைப்படுகிறேன். அவ்வப்பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் எம்முள் தோன்றும் விஷயங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனது பதிவுகளை சமீப காலமாக பின்தொடரும் அநேக நபர்களுக்கு நெஞ்சார நன்றியை கூறிக்கொள்வதுடன் நாம் இந்த ஒரு விழிப்புணர்ச்சிக்கான ஒரு பதிவினை தொடர்ந்து குறைவான நேரம் வெளியிட்டு கொண்டுள்ளோம். மணிக்கணக்காக கூறுகிறீர்கள், கடைசியில் என்ன ஒரே கருத்தை அதே கருத்தை வலியுறுத்தவே மணிக்கணக்கு நாம் கால விரயமும் செய்கிறோம். மணிக்கணக்கில் கூறக்கூடிய பல விஷயங்கள் ஒரு அடிப்படையான விஷயங்களை வலியுறுத்துவதாகவே உள்ளது. எனவே காலம் கருதி நாம் அந்த காலத்தினை உழைப்பிற்காக செலவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடனும் காலம் கருதி மிக குறைவான நிமிடத்துளிகளில் எமது கருத்துக்களை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். எனவே மெய்ப்பட வேண்டும், மெய்ஞானம் பட வேண்டும். இந்த தகவல்களை ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் மற்றும் விஞ்ஞானம் அடிப்படையில் நீங்கள் சீர்தூக்கி பார்க்க அன்புடனும் பண்புடனும் விழிப்புணர்ச்சி பெற கூறிக்கொள்வதுடன் எவர் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் குறை கூறவோ எமது பதிவுகளில் இங்கு கூறப்படவில்லை என மீண்டும் மீண்டும் கூறி நன்றி, வணக்கம். தொடரும் விடைபெறுகிறேன். தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நெஞ்சார மனமாற வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இன்றைய நாள் இனிய நாளாக நன்றி, வணக்கம். தொடரும்.